வணக்கம் நண்பர்களே. சிஎஸ்எஸ்ல எப்படி கலர் செட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். index.html சொல்லி ஒன்று கொடுத்துருக்கேன். பக்கத்தில் அதே மாதிரி style.css சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு HTML அதாவது index.html 2 லைன் எழுதியிருக்கேன். ஒன்று h1 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே h1 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஒரே டேக் தான். இப்போ இதில் ரன் பண்ணி பார்க்கும்போது என்ன செய்யும், ஹெட்டிங் 1 டைட்டில் பெரிய டைட்டில் தான் வரும். ஹெட்டிங் 1னா டைட்டில் பெருசாக இருக்கும், எழுத்து இந்த மாதிரி வந்துருக்கும். இப்போ இதை எப்படி இதை ரன் பண்ணி பார்க்குறதா, ரன் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிடுங்க. இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு இப்போ மோஷனுடைய இந்த index.html ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பார்த்து கொடுத்துருங்க. காப்பி பார்த்து கொடுத்துட்டு இப்போ கூகுள் குரோமில் போய் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பார்த்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அவுட்புட் கிடைக்கும், உங்களுக்கு ரிசல்ட் வரும். இப்போ அதை வந்திருக்கு, ரெண்டுமே பிளாக் கலரில் வந்திருக்கு. ரெண்டுமே என்னது h1 டேக். h1 டேக்னா எழுத்து பெருசாக இருக்கும், டைட்டில் ஒரு டைட்டில்னு சொல்லுவாங்க, ஹெட்டிங் 1ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதில் எனக்கு ஃபஸ்ட் லைன் எனக்கு ரெட் கலரில் வரணும். ரெண்டாவது லைன் எனக்கு ப்ளூ கலரில் வரணும். அதை எப்படி செட் பண்ணுறது? ஆனால் ரெண்டுமே ஒரே டேக், h1ங்கிற டேக். அப்போ ஃபஸ்ட் லைன் எனக்கு ரெட் கலரில் வரணும். ரெண்டாவது லைன் எனக்கு ப்ளூ கலரில் வரணும். அப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பிஎஸ் கோட் எடிட்டர் வந்துருங்க. இந்த இடத்துல இப்போ இதுக்கு கலர் செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணுவீங்க? இப்போ இந்த ஸ்டைல் சிஎஸ்எஸில் போய் நம்ம கலர் செட் பண்ண போகிறோம். கலர்னாவே என்ன செய்யணும், சிஎஸ்எஸ்க்கு கலர் செட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஃபாண்ட்டு மாற்றுறா சரி, ஃபாண்ட்டு கலர் மாற்றுற மாதிரி இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் கலர் மாற்றினாலும் சரி, எதாக இருந்தாலும் என்ன செய்யணும், சிஎஸ்எஸ்க்கு சிஎஸ்எஸில் இந்த இடத்துல கலர் மாற்றணும். எப்படி மாற்றுவோம்? இப்போ h1 டேக்குன்னு கொடுத்துரும். h1 டேக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அந்த டேக்கை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஒரு பேஸ் விட்டுட்டு ப்ராசஸ், ஓப்பன் ப்ராசஸ் கொடுத்துங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓப்பன் ப்ராசஸ் க்ளோஸ் ப்ராசஸ் வந்துடும். இப்போ ரெண்டுக்கும் இடையில நம்ம என்ன எழுத போகிறோம், கலரு மாற்றணும். இப்போ கலர்னு சொல்லி கொடுத்துருங்க. கலர்னு சொல்லி கொடுத்துட்டு கோலன், என்ன கலர் வேணும், ரெட் கலர். இப்படி சிம்பிளாக கொடுக்கணும்னு வச்சுங்க, ரெட் கலர். ஏன்னா இப்போ ப்ளூ கலர் கொடுக்க முடியாது, ஏன்னா ஒரு டேக்கு தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், h1ங்கிற டேக்கு தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன். கொடுத்துட்டு இந்த ஃபைலையும் சேவ் பண்ணிங்க. இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த style.cssன்னு இருக்குல்ல, இந்த ஃபைலை நம்ம என்ன செய்யணும், இந்த index.html இந்த இடத்துல லிங்க் பண்ணணும். இப்போ லிங்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் லைனில் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இந்த இடத்துல லிங்க் பண்ணணும். அப்போ இந்த ஃபைலை லிங்க் பண்ணுறதுக்கு லிங்க்னு சொல்லி ஒரு டேக் ஒன்று இருக்குது, லிங்க்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஒரு பேஸ் விட்டுட்டு RELன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த சீட்டுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, ஸ்டைல் சீட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ளே ஸ்டைல் சீட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸ்டைல் சீட்டுன்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு இன்னொரு பேஸ் ஒன்று விட்டுட்டு ஹெச் ரிஃபரன்ஸ்னால் இந்த ஃபைலை லிங்க் பண்ணணும். இந்த ஃபைலை லிங்க் பண்ணணும். ஹெச் ரிஃபரன்ஸ்னு கொடுத்துட்டு டபுள் கோட்டு வந்துடும். டபுள் கோட்டுக்கு இடையில கொடுத்துட வேண்டியது. என்ன ஃபைல் இது? style.css. style.cssன்னு சொல்லி கொடுத்துருங்க. கீழே வருதுன்றது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. லிங்க் பண்ணியாச்சு. RELs கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு ஸ்டைல் சீட்டு ஹெச் ரிஃபரன்ஸு இந்த ஃபைல் நேமை கொடுத்தாச்சு. இப்போ இதையும் போய் சேவ் பண்ணிங்க. ஃபைலில் போய் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு நம்ம ஒன்ஸ் ஆல்ரெடி ரன் பண்ணி பார்த்துட்டோம். அதனால் என்ன செய்யலாம், நம்ம ஜஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணால் மட்டும் போதும். இப்போ இந்த இடத்துல ரீஃப்ரெஷ் பண்ணால் மட்டும் போதும். ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன செய்யுது, ரெண்டுமே ரெட் கலரில் வந்துருச்சு. ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் எனக்கு ரெட் கலரில் வரணும், ரெண்டாவது லைனு எனக்கு ப்ளூ கலரில் வரணும். ஓகேங்களா? ஏன் ரெண்டுமே ஒரே கலரில் வருதுன்னா, ரெண்டுமே h1 டேக்கு. நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கிறதும் என்ன செட் பண்ணியிருக்கோம், h1 டேக்கை தான் செட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ரெண்டுமே h1 தான் கொடுத்துருக்கு. இங்கே நம்ம செட் பண்ணியிருக்கிறதும் h1 தான் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன செய்யணும்னு, இந்த இடத்துல நீங்கள்
இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது இந்த H1 கொடுத்துருக்கீங்களே, இதுக்கு பக்கத்தில் ஐடி செலக்டர்னு ஒன்று யூஸ் பண்ணி ஆகணும். ஐடின்னு ஒன்று யூஸ் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பேஸ் விட்டுட்டு ஐடின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ளே ஒரு நேம், இப்போ 1ன்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த H1க்கு 1ன்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த H1 கீழே உள்ளதுக்கு ஒரு பேஸ் விட்டுட்டு ஐடி ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ளே 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு H1க்கு வந்து 1ங்கிற ஐடி செட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது H1க்கு 2ங்கிற ஐடி செட் பண்ணியிருக்கேன். இந்த ஐடி வந்து இன்னும் ஒரே நேமாக வைக்க முடியாது. இங்கே ஒரு நேம் இருந்துச்சுன்னா அடுத்தது வந்து வேறு நேம் தான் இருக்குன்னு ஒரே நேமாக இருந்தால் எடுத்துக்காது. இப்போ இந்த ஐடியை நம்ம செட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல ஸ்டைல் ஷீட்டில் போய் ஐடி எப்படி செட் பண்ணுறதுன்னா, அதுக்கு வந்து இந்த மாதிரி செட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஹேஷ் சிம்பிள் கொடுக்கணும். ஐடி செட் பண்ணுற மாதிரினா ஹேஷ் சிம்பிள் கொடுத்துட்டு அங்கே என்ன கொடுத்துருக்கோம், நேம் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங்க்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம், 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ அந்த 1ன்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராசஸ் க்ளோஸ் ப்ராசஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டு இதுக்கு இடையில தான் எழுதுங்க. ஹேஷ் கொடுத்துருக்கேன். ஹேஷ் எது கொடுக்குறோம்னா, நீங்கள் ஐடி செலக்டரை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹேஷ் கொடுக்கணும். ஹேஷ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பக்கத்தில் அதோடைய நேம் கொடுத்தாச்சு. நேம் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராசஸ்ஸு க்ளோஸ் ப்ராசஸ்ஸு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இதுக்கு இடையில் நம்ம என்ன எழுத போகிறோம், கலர் தான் மாற்ற போகிறோம். அப்போ கலர்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், ரெட் கலர், அப்போ ரெட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட வேண்டியது. ஒரு இது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது இந்த இடத்துல வச்சு ஒரு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஹேஷ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு அடுத்த நேம் என்ன கொடுத்துருக்கோம், 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 2ன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஒரு பேஸ் விட்டுட்டு ஓப்பன் ப்ராசஸ்ஸு க்ளோஸ் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுக்கு இடையில் கலர்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கோலன், இந்த இடத்துல புளுன்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துங்க. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு H1க்கு வந்து 1ன்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம் ஐடி. ரெண்டாவதுக்கு வந்து 2ன்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம். இது அப்படியே சேவ் பண்ணிங்க. ஃபைலில் போய் சேவ் கொடுத்துட வேண்டியது. சேவ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைலுக்கு வந்துடுங்க, இன்டெக்ஸ் ஃபைலுக்கு வந்துடுங்க, HTML ஃபைலுக்கு. இங்கேயும் போய் சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ கூகுள் குரோமில் போய் ஆல்ரெடி ரன் பண்ணி பார்த்துருக்கோம், அதனால் ரீஃப்ரெஷ் கொடுத்தா போதும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லைனு என்ன வந்துருச்சு, எனக்கு ரெட் கலரில் வந்துருச்சு. ரெண்டாவது லைனு ப்ளூ கலரில் வந்துருச்சு. அப்போ ஒரே டேக் இருந்து அதை டிஃப்ரெண்ட் கலரில் வேணும், டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டில் வேணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன செய்யணும், ஐடி செலக்டரை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி என்ன செய்யணும், ஐடி செலக்டரை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஐடின்னு கொடுத்து இந்த மாதிரி நேமை தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல வந்து இங்கே அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும்னா ஹேஷ் சிம்பிள் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.